ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோல் தான் நான் ஒயர் பேஸ்கெட் மேக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது 2 ரோல் ஒயர் பேஸ்கெட் கிடையாது, 2.5 ரோல் ஒயர் பேஸ்கெட். இதுக்கு வந்துட்டு எனக்கு 2 ரோல் ரெட் கலர் ஒயர் தேவைப்பட்டுச்சு, ஒரு ப்ரௌன் கலர் ஒயர் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்துட்டு நான் இப்போதைக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த 2 ரோல் எடுத்திருக்கேன். ஸோ ரன்னிங் ஒயருக்கு நான் அகெயின் வந்துட்டு ரெட் கலர் ஒயர் வந்துட்டு திரும்ப வாங்கிக்கிட்டேன். ப்ளஸ் ப்ரௌன் கலர் ஒயர்லையுமே கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, ஸோ வாங்கிக்கிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதோட டோட்டல் வந்துட்டு 2.5 ரோல் ஒயர் பேஸ்கெட். இது 30 ஒயர் கட் பண்ணி இது இந்த கூட போட்டிருக்கோம். ஸோ 7 அடியில் வந்துட்டு 16 ஒயர் ரெட் கலர்லேயும் 14 ஒயர் பிளாக் கலர்லேயும் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு 2 ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். மீதி ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதே மாதிரி பிளாக்லேயும் வந்துட்டு 14 ஒயர் கட் பண்ணணும். மொத்தம் 30 ஒயர். இது வந்து 2x2 கட்டம் டிசைனில் வந்துட்டு நம்ம அடிபாகம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பேஸ்கெட்ஸ் போடணும் அப்படின்னா 2 ரோலில் மெஷர்மெண்ட் தெரில அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 அடியில் வெட்டிக்கோங்க, 30 ஒயர் வெட்டிக்கோங்க. 14 ஒயர் 16 ஒயர் நான் கணக்கு பண்ணி 30 ஒயர் வெட்டியிருக்கேன். நீங்கள் எந்த மாடலில் வேணால் வெட்டிக்கலாம், 15 வெட்டிக்கலாம், எப்படி வேணால் வெட்டிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன், அடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு அடி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஒயரை எடுத்து ஒரு ரன்னிங் ஒரு ஒயரை எடுத்து நம்ம கட்டு ஒயர் எடுத்துகிட்டு சமமாக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் ஒயரை எடுத்து நான் இப்போ விட்டுருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விடுங்க. விட்டுட்டு நீங்கள் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடி ரன்னிங் ஒயரில் விட்டுருந்தீங்க இல்லையா, அந்த அளவு உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அகெயின் வந்துட்டு இந்த 2 ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த 2 ஒயர் ஈக்குவலாக இருக்குது. நல்லா டைட் பண்ணிவிட்டு அடி வந்துட்டு நம்ம விட்டுறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அடி விழுது நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒயரை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 ரெட்டு 2 பிளாக் 2 ப்ரௌன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி வரிசையாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இதே மாடலில் கூட போடலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேஷனில் வந்துட்டு வேறு மாடல்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓன் ஐடியா தான் இது. ஸோ இல்லை உங்கள் கஸ்டமர் வந்துட்டு உங்கள்கிட்ட எனக்கு வேறு மாடலில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நாங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கேட்டாங்கன்னா கஸ்டமைசிங்கும் அவைலபிளாக உண்டு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நாங்கள் பேஸ்கெட் வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் பல்க் ஆர்டர்ஸும் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஹோல்சேல் ஆர்டர்ஸும் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மள்ட்ட வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வரிசையாக வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பக்கத்தில் யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அது மாதிரி 2 ஒயராக 2 ஃபோல்ட் பண்ணி ஈக்குவலாக கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு வரிசையாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். என்னோடய வீடியோ வந்துட்டு நிறையா நான் வந்துட்டு 2 ரோல் 1 ரோல் இந்த மாதிரி பேஸ்கெட் போடுறது, 2 ரோலில் போடுறது, இப்படி எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் 3 ரோல் 4 ரோலில் வேணும், இல்லை மாடலாக வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பல்க் ஆர்டர்ஸ் வேணும், உங்களால் வந்துட்டு பின்ன முடியாது அப்படின்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுனால இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வரிசையாக இதே மாதிரி ஜாயின் பண்ணி முடிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னதுக்கப்புறம் பார்த்தா ஓகேவா தான், நல்ல கலராக தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்துட்டு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் நீங்கள் பின்னி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்.
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் வந்துட்டு வச்சா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் பேஸ்கெட்டும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் வேறு போட்டிருக்கலாம் அப்படி எனக்கும் தோணுச்சு. ஸோ போட போட வந்துட்டு நல்லா வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு கஸ்டமரும் வந்து வாங்கிக்கிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கூடை போடுறதுக்கு வந்துட்டு எனக்கு 2 நாள் டைம் ஆகிடுச்சு. பட் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இடையில இதையும் போடுற மாதிரி வந்துச்சு. அதனால் 2 நாள் டைம் ஆகிடுச்சு. இல்லைனாலும் எனக்கு கண்டிப்பாக இது 2 நாள் இல்லை 1.5 நாள் அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்மளும் ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காந்து இதையே போட முடியாது இல்லையா? அதனால் வந்துட்டு 2 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்துட்டு ஒரு பேஸ்கெட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்துட்டு இதுக்காக ஒதுக்குறீங்க அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயருக்கான விலை, அப்புறம் நீங்கள் பின்னுறதுக்கான கூலி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்னு ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயர் பேஸ்கெட்டுக்கான ரேட்டை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒயர் பேஸ்கெட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப வந்து பெரிய லாபம் கிடைக்கிறதில்ல, உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கம்மி தான். ஸோ ஹார்ட் ஒர்க்கு தான் இங்கே விஷயமே. ஸோ இது வந்துட்டு மக்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஒயர் பேஸ்கெட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்துட்டு வாங்குவாங்க. ஸோ சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலுங்கிறப்ப நம்ம கம்மியாக தான் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சொல்கிற ரேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒயர் பேஸ்கெட் வந்துட்டு நிறைய பேர் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறப்ப அதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இதை போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காகவே நீங்கள் வாங்குங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் வந்துட்டு கவனத்தை செலுத்துங்க. மிஷினரி ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பேஸ்கெட் வந்துட்டு போடணும். ஸோ இப்போ நான் ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்துட்டு எவ்வளோ விட்டுருந்தனோ அதே லைன் வந்துட்டு செகண்ட் லைனுக்கும் நான் விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு போட போகிறேன். ஸோ சாரி, அந்த சைடும் அதே மாதிரி அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைன் போட போகிறேன். ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம எவ்வளோ ஒயர் விட்டுருந்தோமோ அதே அளவில் வந்துட்டு இப்போ 2வது லைனும் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் சென்டராக வந்துட்டு ரெட் கலரில் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலேயும் கீழேயும் இது வந்துட்டு சென்டராக ஃபஸ்ட் லைனை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு 2 ரெட்டு அந்த மாதிரி போட போகிறேன். ஸோ மேலே 5 கீழே 5 வரணும். மொத்தம் 11 லைன் வந்துட்டு இந்த அடி நம்ம போட போகிறோம். ஸோ நான் 11 லைன்ஸ் வந்துட்டு போட்டு எப்படின்னு போடுறது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய லேர்னிங் பர்பஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டு இதில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு நிறையா கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு என்னோடய சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ செகண்ட் லைன் இதே மாதிரி தான் நம்ம போடணும். இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஸோ மேலே 5 கீழே 5 10 லைன் சென்டராக ஒரு லைன் நம்ம போட்டாச்சு. ஸோ அதோட 11 லைன் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரெட்டில் நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரௌனில் வந்துட்டு 2 லைன் நான் போடுவேன். இப்போ இதை நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இது சென்ட்ரு லைனு. அதுக்கப்புறம் ரெட்டில் வந்துட்டு ஒரு லைன் போட்டு ப்ரௌனில் வந்துட்டு 2 லைன் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்துட்டு 2 லைன் போடணும். போட்டோம்னா நமக்கு 5 லைன்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி வரிசையாக போட்டுட்டு அந்த சைடு திருப்பி நெக்ஸ்ட்டு டவுன் சைடு அதை வந்து திருப்பிக்கிட்டு அங்கேயே 5 லைன் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த காம்பினேஷனில் வேணால் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 5 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு திருப்பிக்கிட்டேன்.
திருப்பி இந்த சைடு வந்துட்டு ரெட் கலரில் ஒரே ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஸோ நம்ம எப்படி மேலே போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நீங்கள் போடணும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக இருக்கான்னு. ஏன்னா ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு லைன் போடுறப்ப ஒரு சைடு வந்துட்டு ஒயர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு 2 ரெட்டு இந்த மாதிரி போடணும். இப்படி நீங்கள் எந்த டிசைனில் வேணால் போட்டுக்கோங்க. நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஓன் சாய்ஸ் தான். இது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த லைன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம விட்ட அளவுக்கே வந்துட்டு இது போடணும். ஸோ அது நாட் போட்டிருந்ததுனால அதுக்கு அடுத்த லைனை வந்துட்டு எடுத்து நான் வந்து ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன். போனேன். நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு ப்ரௌனில் வந்துட்டு 2 லைன் போடணும். ஸோ சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அடிபாகத்துக்கு வந்துட்டு அந்த அளவுலேயே விட்டுட்டு நீங்கள் வந்து பூ போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி வரிசையாக நீங்கள் போட்டு வாங்க. ஸோ இது மாதிரியான பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியாக நாங்கள் தரோம். ஸோ நாங்கள் ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய லேடிஸ் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு இதில் உழைக்கிறதுனால அவங்களுக்கும் இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த லைன் நான் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ வந்து நான் 2 ப்ரௌன் போட்டுட்டேன். இப்போ ரெட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட வந்துட்டு எனக்கு அடி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குங்கிறதுனால. ஸோ இதே மாதிரி நீங்களும் போட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதே நீங்கள் போன லைனில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே கூட வந்துட்டு ஹைட் ஏற்றுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை கூட எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இது வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோ நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து 11 லைன் நான் வந்துட்டு போட்டேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு 30 லைன் இருக்கும். ஸோ 2 நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 16 ரெட்டு, 14 ப்ரௌனு. ஓகேவா? தேங்க்யூ.